ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ஈரோடு மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் இரவு நேரத்தில் ஒரு கோழி வியாபாரிக்கு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஜவுளிகளுக்கு ஃபேமஸான ஈரோடு மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2005 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது காயத்ரி அப்படின்ற சகோதரி தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2005 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய காயத்ரி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய தாத்தாவுடைய வயது ஒரு 45 இருந்திருக்குங்க. இவங்களுடைய தாத்தாவுடைய பேர் தாங்க சுந்தரேசன், இவங்களுடைய பாட்டியோட பேர் தான் கண்ணம்மாள். இந்த இருவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு 20 வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்கள் தாங்க கடந்திருக்குது. வெளியூரில் தான் கட்டி கொடுத்துருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக TS50 ஒரு பைக் வச்சிருந்துருக்கிறாரு. நிறைய நாட்டுக்கோழிகளை வளர்த்து அந்த கோழிகளை எடுத்துட்டு பின்னாடியே பைக் மேலேயே கட்டி வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு சுத்துப்பட்டில் இருக்கக்கூடிய மொத்த கிராமத்துக்கு கொண்டு போய் விற்பனை செய்வாருங்க. இவருடைய வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் எவ்வளோ அதிகாலையில் கிளம்புறாரோ அதே மாதிரி இரவு நேரத்தில் கொஞ்சம் வெள்ளனமாக வருவார். காலையில் கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பி போனார் அப்படின்னா இரவு ஒரு 9 அல்லது 10 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வந்து சேருவார். இவர் வியாபாரம் பார்க்கறதுக்காக ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்தாருன்னா அந்த கிராமத்திலேயே ஒரு 3 நாட்கள் வியாபாரம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுப்பார். ஏன்னா முதல் நாள் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து வாங்கணும்னு விருப்பம் இருப்பாங்க, அல்லது நிறைய பேர் வந்து அடுத்து பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதனால தான் ஒரு 3 நாட்கள் அதே இடத்துல சுற்றணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும் இல்லையா, அதனால தான் 3 நாட்களாக ஒரே கிராமத்தை தேர்ந்தெடுத்து வியாபாரம் பார்ப்பாருங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் ஒரு நாள் இவருடைய கிராமத்தில் இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு வியாபாரம் பார்க்கறதுக்காக போறாரு. அப்படி காலையில் இவர் போகக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி இருந்திருக்கும். காலையில் 11 மணின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, லேட்டாக கிளம்பி போனார்னா இரவு ஒரு 9:30 அல்லது 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். அதே மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இவர் விற்கக்கூடிய அந்த விற்பனை வேலைகள்லாம் முடிச்சுட்டு இரவு தோராயமாக ஒரு 8:45 அந்த கிராமத்தை விட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்படி இவர் கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு சிலர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நேராக நம்ம வந்து ரோட்டுக்கு போகணும் அப்படின்னா இதில் எந்த பாதையை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய வயதான ஒரு பெண்மணி இந்த நபரை பார்த்த உடனே இந்த ரோட்டுக்கு போகணும் அப்படின்னா 2 பாதை இருக்குது, ஒன்று குறுக்கு பாதை மண் ரோட்டு பாதை, இன்னொரு பாதை வேற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பாதையில் போனீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் குறுக்கு பாதையை நீங்கள் மண் ரோட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த இடம் கொஞ்சம் மோசமான பகுதி, அதில் வந்து நிறைய பேர் போகவே மாட்டாங்க, நீங்கள் நேரம் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த ரோட்லேயே போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சரியான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த வியாபாரியான சுந்தரேசன் என்ன நினைக்கிறாருன்னா இவர் போகாத ஏரியாவே கிடையாதுங்க, எல்லா இடத்துலையும் போயிட்டு சுற்றிட்டு தான் இருந்திருக்கிறாரு. அதனால நம்ம அந்த குறுகிய பாதையை தேர்ந்தெடுப்போம், ஏன்னா அங்கே போனால் தான் நம்ம ரோட்டுக்கு சீக்கிரம் போயிட முடியும் அப்படின்றாங்க இல்லையா. அந்த பகுதியில் நம்ம போனோம் அப்படின்னா ஏற்கனவே பெட்ரோல் வேற கம்மியாக இருக்குது, மெயின் ரோட்டுக்கு போயிட்டு அதன் பிறகு ஹைவேல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு நம்மளுடைய வீட்டுக்கு திரும்ப வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அந்த பாதைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே பாதையை தேர்ந்தெடுத்து தாங்க அந்த மண் ரோட்டுக்குள்ளே இவருடைய வண்டி விடுறாரு. அப்படி அந்த மண் ரோட்டுக்குள்ள வண்டி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் கடந்துப்பாரு. அந்த நேரத்தில் இவர் வண்டி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பாதையில் யாருமே இல்லாமல் ஆள் நடமாட்டமே இல்லாமல் கப்சுப்புன்னு இருந்திருக்குது. அப்படியே இவர் வண்டியை ஸ்லோவாக போயிட்டு இருக்கும் பொழுதே இவர் வண்டி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி யாரோ ஒரு பெண்மணி அப்படியே நடு ரோட்டில் நின்றபடி நிற்கிறாங்க. யார் இந்த பெண்மணி, இந்த இடத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. ஆனால் இந்த பெண்மணி இந்த இடத்துல என்ன பண்ணுது, ஒருவேளை உள்ளூர்வாசியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சபடியே அந்த வண்டியிலே போயிட்டு இருக்கிறாரு. அப்படி அங்கே நிற்கக்கூடிய அந்த பெண்மணியை தாண்டி இந்த வண்டி போன அடுத்த செகண்டே இவருக்கு சின்ன அதிர்ச்சிங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய வண்டிக்கு பின்னாடி அந்த கோழிகளை பூரா ஒரு தகரப்பட்டியில் போட்டு கட்டி வச்சிருக்காரு இல்லையா, அந்த தகரப்பட்டியில் இருக்கக்கூடிய மொத்த கோழிகளும் பயங்கரமாக கூச்சலிட்டு கத்தி இருக்குதுங்க. எப்பயும் போல இல்லாமல் ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி வந்து கோழி கத்துது,
சரி இப்போதைக்கு நம்ம அவுத்து நடுராத்திரியில் இந்த இடத்துல வந்து நம்ம நிப்பாட்டி பார்க்க முடியாது, நம்ம வீட்டுக்கு போயே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த இடத்த தாண்டி அந்த மண் ரோடு பகுதியையும் கடந்து அந்த ரோட்டு பகுதிக்கு வந்திருக்கிறாரு. அதன் பிறகு இவர் நினைச்ச மாதிரி ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு இவருடைய கிராமத்துக்கு தோராயமாக ஒரு 10-30க்கு தாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே இவருடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இவருடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு நாய் இருந்திருக்குது. அது ஒரு பெண் நாய்ங்க, ஆல்ரெடி கர்ப்பம் தரிச்சிருக்கக்கூடிய ஒரு நாய் தான். அந்த நாய் குட்டி போடக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவரை பார்த்த உடனே பயங்கரமாக குலைக்குதுங்க. எப்பொழுதுமே அந்த நாய் இவரை பார்த்த உடனே ஆசையாக ஓடி வந்து விளையாடுங்க. ஆனால் இந்த முறை என்னன்னா பயங்கரமாக குலைச்சிட்டு இருக்குது. எதுக்கு இப்படி இந்த மாதிரி குலைச்சிட்டு இருக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியை சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டுறாரு. அப்படி வண்டியை நிப்பாட்டினதுக்கு பிறகு ஏற்கனவே கோழிகள் புறம் கத்திட்டே இருந்துச்சு இல்லையா, அதனால வீட்டினுடைய முன்வாசல் லைட்டை போட்டுட்டு இவரும் இவருடைய மனைவியும் அந்த கூண்டுக்கிட்டே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த இருவருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, அந்த தகரப்பெட்டியில் அடைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கோழிகள் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய கோழிகளில் ஒரு நாட்டுக்கோழி மட்டும் இறந்தபடி பிச்சு போட்ட மாதிரி தாங்க கிடக்குது. அதுக்கிடையிலேயே அந்த கூண்டுகள் வந்து ஒரு பெட்டி மாதிரி தான் வச்சிருக்காங்க. கீழே வழியாகவே ரத்தம் வந்து சொட்டு சொட்டா நனைஞ்சு போயிட்டு இருந்திருக்குது. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம வியாபாரம் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் எதுவும் பாம்பு எதுவும் உள்ள எதுவும் ஏறிடுச்சோ, அது கடிச்சுதான் இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. ஏதோ ஒன்று தவறாக நடந்துருச்சு, நம்ம மனசை தேய்ச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து அந்த பெட்டியை வந்து க்ளீன் பண்ணுறாருங்க. க்ளீன் பண்ணிட்டு இரவு நேரம் தூங்குவதற்காக தயாராகிறாங்க. மறுநாள் காலையில் விழிஞ்சதுக்கு பிறகு இவருடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு, நான் இன்னைக்கு அதே கிராமத்துக்கு தான் போறேமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவருடைய வண்டி எடுத்துக்கிட்டு ஏற்கனவே போனார் இல்லையா அதே கிராமத்துக்கே போறாரு. அப்படி அதே கிராமத்துக்கு போய் வியாபாரம் எல்லாமே முடிச்சுட்டு இரவு தோராயமாக ஒரு 8 மணிக்கு அந்த கிராமத்தை விட்டு கிளம்புறாருங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த வழியெல்லாம் எதுக்கு நீங்கள் போறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஒருத்தர் கேட்குறாரு. ஏற்கனவே நான் நேற்று இந்த வழியில தான் போனேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. உடனே அந்த உள்ளூர்வாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான பகுதி, நீங்க கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க வேற ரோட்ல போங்க, இந்த மண் ரோட்டு வழியா போகாதீங்க, உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த சுந்தரசன் பயங்கரமா சிரிக்கிறாரு. நான் பார்க்காத பேயா பிசாசா, அப்படி அங்கே என்ன நடக்க போகுது, அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்வாசி ஒருத்தர் வந்து இவர் வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி திட்டுறாருங்க. அது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பட்டாதான் புரியும் அப்படின்னா பட்டு தான் தெரியணும், அதனால நீங்க போயிட்டு வாங்க, உங்களை யாரும் தடுக்க போறதில்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை பார்த்த உடனே இந்த சுந்தரசன் முறைச்சபடியே அந்த பைக் எடுத்துக்கிட்டு இவர் ஏற்கனவே போன அந்த மண் ரோட்டு பகுதியிலே வந்துருக்கிறாரு. சரியாக 8 மணிலேருந்து ஒரு 8:15 மணி கடந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இவர் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வழியிலேயே எதிர்ப்புறத்தில் ஒரு காட்சியை பார்த்து இவர் மிரண்டு போயிட்டாரு. என்ன நடந்திருக்குன்னா, நேற்றைய இரவு அதே பகுதியில் ஒரு பெண்மணி நின்றுட்டு இருக்கிற மாதிரி பார்த்தாங்க இல்லையா, அதே பெண்மணி அப்படியே தத்ரூபமாக அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. நேற்று பார்த்தா அதே பெண்மணி தானே இது, இல்லை வேற யாரும் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பைக்குடைய முகப்பு வெளிச்சத்திலே பார்க்குறாரு. இது வந்து வேற யாருமே கிடையாது, நேற்று பார்த்த பெண்மணி தான். இங்கே அக்கம் பக்கத்தில் வீடுகளே இல்லாத மாதிரி தான் தெரியுது, சுற்றி வந்து முட்கள் புதர்களாக மண்டிப்பே கிடக்குது, ஒரே ஒரு ஒத்தையடி பாதை தானே. இந்த இடத்துல இந்த பெண்மணியை நேற்று வேற ஒரு நேரத்தில் பார்த்தோம், இன்னைக்கு ஒரு நேரத்தில் பார்க்குறோம், ஆனால் அதே புடவை அணிஞ்சு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாளே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்க்குறாரு. ஆனாலுமே அந்த பெண்மணி அந்த இடத்த தாண்டி நகராம அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி தாங்க நிற்கிறாங்க. நேற்று கூட அந்த பெண்மணி வந்து அதே இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க, நம்ம தான் அந்த பெண்மணியை தாண்டி பைக்கை மூவ் பண்ணி கிளம்பி போனோம், இப்பயும் அதே இடத்துல நிற்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அந்த பைக்கை தாண்டி அந்த பெண்மணி இருக்கக்கூடிய திசையை தாண்டி போறாங்க. அப்படி திசையை தாண்டி போயிட்டு சந்தேகப்பட்ட காரணத்தினால அந்த பைக்கோடைய முன்னாடி கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி வழியாக பின்னாடி பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, அந்த பைக்கை கடந்து வந்தார் இல்லையா, பின்னாடி நிற்கக்கூடிய அந்த பெண்மணி இவர் திரும்பி பார்த்தபடியே இப்படி முறைச்சபடி இருக்குதுங்க. என்னாச்சு, ஏன் இந்த பெண்மணி நம்மளை பார்த்தே முறைச்சபடி நிற்குது அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியை வந்து ஸ்லோ பண்ணியிருக்கிறாரு. ஸ்லோ பண்ணிட்டு சைட் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிட்டு டக்குன்னு இறங்கி நின்று அந்த பெண்மணி கிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. யாருமா நீ, உனக்கு என்ன வேணும், எதுக்காக இந்த நேரத்தில் எங்களுக்குள்ள நீ நிற்கிற, இதுவே ஏற்கனவே மோசமான பகுதின்னு உங்களுடைய உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க, நேற்று இதே இடத்துல நின்ற, ஆனால் நான் பார்த்தது வேற ஒரு நேரம், ஆனால் இப்பொழுது நான் பார்க்கும்பொழுது அதே இடத்துல நிற்கிற, உனக்கு வேற எதுவும் மனக்குழப்பம் இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த பெண்மணி நிற்கக்கூடிய அந்த திசையை பார்த்த அடுத்த கணமே இவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காட்சி தாங்க கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி நிற்கிறாங்க இல்லையா, அவங்க கையில இருந்து ஒரு பெரிய மரக்கட்டை மாதிரி தாங்க எடுக்கிறாங்க. அந்த மரக்கட்டையில் 3 ஆணிகள் பதிக்கப்பட்ட மாதிரி இருந்திருக்குது. அதாவது ஒரு குச்சி மாதிரி நீளமாக இருக்க ஒரு மரக்கட்டை, அந்த மரக்கட்டையில் முனையில் வந்து 3 ஆணிகள் வந்து பதிக்கப்பட்டிருக்குதுங்க. அந்த ஆணி பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மரக்கட்டை எடுத்து அந்த பெண்மணி அவங்களுடைய தலையிலேயே பலமாக ஓங்கி ஒரு 3 அடி அடிக்கிறாங்க. அடித்த உடனே அவங்களோட தலையிலேருந்து ரத்தம் வந்து கீறிட்டு வெளியே வந்துட்டு இருக்குதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே நிற்கக்கூடியது பெண்மணியே கிடையாது, ஒரு பயங்கரமான ஆன்மா அப்படின்றது இந்த சுந்தரசனுக்கு புரிய வந்திருக்குது. என்ன நடந்துக்குன்னா, அந்த பெண்ணினுடைய முகத்தோற்றம் மற்றும் உடல் தோற்றம் அனைத்துமே கோரமாக மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. கருகருன்னு ஒரு கருப்பு உருவமாக கோரத்தோட்டத்தோட மாறினது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நெருங்கி வர மாதிரி தெரியுது. அந்த காட்சியை பார்த்த உடனே பயந்து நடுக்கத்தோடையே இவருடைய பைக் எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்பியே பார்க்காம ஓட்ட முடிக்கிறாருங்க.
சரியாக அந்த ரோட்டு பகுதிக்கு வந்ததுக்கு பிறகு பைக்கை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு நம்ம பார்த்த காட்சி எல்லாமே கண்கூடா இருந்துச்சு. அது எல்லாம் உண்மைதானா அல்லது கற்பனையா? ஏற்கனவே அந்த உள்ளூர் மக்கள் இந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னாங்க. நம்ம தான் அவங்களை வந்து கிண்டல் பண்ணோம். உண்மையிலேயே இப்படி ஒரு இந்த பிரச்சனை இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்திருக்க மாட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க புலம்புறாரு. சரி, நம்ம வந்து தப்பிச்சு வந்துட்டோம்ல, நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க பைக் எடுத்துக்கிட்டே இவருடைய இஷ்ட தெய்வங்களை பூரா மனதார வேண்டிக்கிட்டு இவருடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கிறாரு. வீட்டுக்கு வந்த உடனே ஏற்கனவே இவங்களுடைய வீட்டு நாய் வந்து குலைச்சிச்சு இல்லையா, அதே மாதிரி தாங்க இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி கட்டி இருக்கக்கூடிய அந்த பொட்டை நாய் வந்து பயங்கரமா குலைக்குது. இந்த நாய் வந்து குலைக்கிறதுக்கும் நம்ம அந்த பெண்ணினுடைய உருவத்தை பார்த்ததுக்கும் எல்லாமே வந்து லிங்க் ஆகுது. ஒருவேளை அந்த ஆன்மா நம்மளை தொடர்ந்து வந்துருச்சோ அப்படின்னு மாதிரி தாங்க நடுங்கிட்டு இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே மனசை திடப்படுத்திட்டு இவருடைய வீட்டோட வாசல் கதவை திறந்து வீட்டுக்குள்ள போய் உட்கார்றாரு. உட்கார்ந்ததுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி கிட்ட நடந்த விஷயத்தை பூரா மொத்தமாக போட்டு உடைக்கிறாருங்க. ஏற்கனவே அந்த உள்ளூர் மக்கள் போக வேணான்னு சொல்லி தடுத்தாங்க. நாங்கள் அவங்க சொல்றதையும் கேட்காம மீறி தான் நான் அந்த இடத்துக்கு போனேன். நேற்றைய இரவு நம்மளுடைய கூண்டில் இருக்கக்கூடிய அந்த கோழிகள் வந்து இறந்து போய் ரத்தம் வந்து சொட்ட சொட்ட கிடந்துச்சு இல்லையா, அதுக்கும் இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கும் என்னால் மறக்கவே முடியலமா. உடம்பே தக நெருப்பா கொதிக்குது அப்படின்னு மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே இவங்களுடைய மனைவி வந்து கசாயம் போட்டு கொடுத்துட்டு அவங்களுடைய தலையிலேயே பத்து போட்டுட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்படி படுக்க வச்சு கிட்டத்தட்ட இந்த இருவரும் தூங்க ஆரம்பிச்சு ஒரு 2 மணி நேரம் கடந்திருக்கும். அதாவது அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 12 அல்லது 1 மணி இருந்திருக்குங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த நாய் இருக்கு இல்லையா, பயங்கரமா குலைச்சிருக்குதுங்க, எப்பயும் போல இல்லாம. ஆனா எப்பயும் போல அந்த நாய் வந்து சாதாரணமா குலைக்காம மார்கழி மாசத்துல நாய்கள் வந்து ஊழையிடும் இல்லையா, அதே மாதிரி தாங்க ஊழையிட்டு இருக்குது. இப்படி ஊழையிட்டா கெட்ட சகனமாச்சே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க வெளியே போய் ஏய் அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு. சத்தம் போட்ட உடனே அந்த நாய் வந்து கத்துறது, அந்த ஊழையிடுற விஷயத்த அப்படி நிப்பாட்டி இருக்குது. மறுபடியும் இந்த இருவரும் படுத்து தூங்கி ஒரு 1/2 மணி நேரம் கடந்திருக்கும். ஆனாலுமே அந்த நாய் திரும்ப திரும்ப ஊழையிட்டு அழுகிற மாதிரி தாங்க, கத்துற மாதிரி தாங்க சத்தம் கட்டிட்டே இருக்குது. இவங்க இதுக்கு மேலே அந்த நாய் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயை நம்மளே அடிச்சு விரட்ட முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்குனதுக்கு பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்சு அதிகாலையில் ஒரு 5:30 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த கண்ணம்மாள் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுவதற்காக வெளியே வாசல் கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அவங்களுக்கு உசுரே நின்றுச்சுன்னு தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி இவங்க வளர்த்த அந்த நாய் இருக்கு இல்லையா, அந்த பெண் நாய் வந்து இப்படி கொடூரமான கோரமான முறையில் வந்து கிழிச்சு போட்ட மாதிரி தாங்க இருக்குது. அந்த காட்சி கூட இவங்களுக்கு பயப்படக்கூடிய விஷயமா தெரியலங்க. ஆனால் அந்த நாய் செத்து கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அது பக்கத்திலேயே ஒரு விஷயத்தை பார்த்து தாங்க இவங்களுக்கு மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்குன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த நாய் வந்து ஏற்கனவே கர்ப்பமாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த நாயினுடைய வயிற்று பகுதியிலேருந்து குடல் வரைக்கும் அத்தனையுமே வந்து வெளியே வந்து செதறி போய் கிடக்குது. இந்த காட்சியை பார்த்த உடனே ஆணு கத்திட்டு மயக்கம் போட்டு வந்திருக்காங்க இந்த கண்ணம்மா. இவங்க போடக்கூடிய சத்தத்தை கட்டிட்டு தூக்கத்துல இருந்து இவங்களுடைய கணவர் எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறாரு. அவர் கண்ட காட்சியும் இவருக்கு பேரெதிர்ச்சியை தாங்க உண்டாக்கி இருக்குது. உடனே இந்த இருவரும் போடக்கூடிய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே நெருங்கி வந்திருக்காங்க. ஏதோ ஒரு மர்மமான விலங்கு வந்து உள்ள வந்திருக்கும் போல, அதனால தான் உங்களுடைய நாயை வந்து இப்படி குதறி போட்டிருக்குது, நீங்க பயப்படாதீங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. என்ன இருந்தாலுமே ரொம்ப வருஷமா நம்மளுடைய வீட்டிலேயே வளர்ந்த நாய், இப்படி வளர்ந்த நாய் வந்து இப்படி யார் கொண்டு போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் மிரண்டுபடி இருந்திருக்காங்க. இந்த நாய் இறந்து போன துக்கத்தை இந்த இருவராலையும் தாங்கவே முடியல. அதனால அன்றைய பொழுது இவங்களுடைய கணவர்கிட்ட இவங்களுடைய மனைவி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. இன்னைக்கு நீ வியாபாரத்துக்குலாம் போக வேணாம், நான் தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது, அதனால நீ இங்கேயே இருமாமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே இந்த இருவரும் அந்த இறந்து போன நாய்களை மொத்தமாக ஒரு சாக்கப்பையில தூக்கி இவங்களுடைய கிராமத்துலேருந்து கொஞ்சம் அவுட்டர் பகுதிக்கு போய் அதை வந்து ஒரு மண் தோண்டி குழிமாடி போட்டு அதுக்குள்ளே அந்த நாயை போட்டு புதைச்சிருக்காங்க. புதைச்சிட்டு இந்த இருவரும் வருத்தத்தோடய இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு இவங்களுடைய மனைவிக்கு ஒரே சந்தேகமாக இருந்திருக்குது. நேற்றைய இரவு, நேற்றுக்கு முதல் நாள் இரவு நடந்தது எல்லாமே பார்த்தா ஏதோ ஒரு உருவம் நம்மளை வந்து பின்தொடர்ந்து வந்திருக்கும் போலையா, அதனால தான் இப்படிலாம் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. அநியாயமாக நாய் இப்படி செத்து போச்சு, மாசமாக இருந்த நாய் இப்படி போனது என்னால் தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி தாங்க வருத்தத்தோடு இருந்திருக்காங்க. சரி, நடந்தது நடந்துருச்சு, இனி நம்ம மனசை தேதிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுக்குள்ளேயே ஆறுதல் படுத்திக்கிட்டு அன்றைய பொழுது கடந்திருக்காங்க. அன்றைய நள்ளிரவு சரியாக ஒரு 2 மணி இருந்திருக்குங்க. இவங்களுடைய குடும்பத்திற்கே ஒரு பேரெதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி இருவரும் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சுந்தரேஸ்வரன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து யாரும் எழுப்புற மாதிரி தெரிஞ்சிருக்குது. யார் இப்படி எழுப்புறா அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனைவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு சும்மா இருமா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. மறுபடியும் இவருடைய கை கிட்ட வந்து யாரோ பராண்டி வர மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு முடிச்சு பார்த்தா இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுடைய வீட்டில் வளர்த்தாங்க இல்லையா அந்த பெண் நாய், அந்த நாய் தாங்க பக்கத்தில் நிற்கிது. என்னடா அது, நம்ம இறந்து போனோம்னு நினச்சா அந்த நாய் நம்ம பக்கத்திலே நிற்கிது அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே அந்த நாய் இந்த இருவரையும் பார்த்து பயங்கரமாக குலைச்சிருக்குது. குலைச்ச உடனே இந்த கணவன் மனைவி இருவருமே எந்திரிச்சு சமணங்கள் போட்டு உட்கார்றாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி நிஜமா அல்லது கற்பனையா அல்லது கனவுல எது இருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க இருவரும் மாறி மாறி கிள்ளி பார்க்குறாங்க. ஆனால் இப்படி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உண்மைதான். இருந்தாலுமே இந்த இருவருக்கும் பயத்தோட உச்சத்துக்கு தாங்க
தாங்க போயிருக்குன்னு சொல்லணும். என்ன காரணம்னா இவங்களுடைய வீட்டினுடைய வாசல் கதவு பூட்டப்பட்டிருக்குது. இந்த நாய் எப்படி உள்ள வந்திருக்கும், நம்ம நாய் வந்து ஏற்கனவே இறந்து போச்சு, மறுபடியும் எப்படி இந்த நாய் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த நாய் குலைச்சபடியே அந்த வீட்டு வாசலுடைய கதவு கிட்ட போய் நிற்குது. நின்றுட்டு திரும்பி பார்த்தபடி இந்த இருவரையும் பார்த்து குலைக்குது. மறுபடியும் குலைக்குது. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் அவங்களுடைய ஹால் பகுதியிலிருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே அங்கே அந்த நாய் செய்யக்கூடிய காட்சியை பார்த்த இந்த இருவருக்கும் கொலையே நடுங்கி போயிடுச்சு. என்ன காரணம்னா அந்த நாய் இருக்கு இல்லையா, அது வந்து இவங்களுடைய வீட்டு வாசல் கதவு வந்து மூடி தாங்க இருக்குது. அந்த மூடி இருக்கக்கூடிய அந்த கதவு வழியாகவே ஒரு காத்து மடி தாங்க கரைஞ்சி வெளியே ஓடி போயிருக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் டக்குன்னு இவங்களுடைய வீட்டினுடைய கதவை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்த இந்த இருவருக்கும் அன்றைய காட்சி இவங்களுடைய வாழ்நாளில் கற்பனை பண்ண முடியாத காட்சியாக தாங்க தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே தாங்க அவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கோழிகள் வளர்க்குறாங்க இல்லையா, எல்லாத்தையுமே மொத்தமாக கூண்டு போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அப்படி அடைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த கூண்டு பகுதி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடாரம் பஞ்சாங்கம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து செதறி போட்ட மாதிரி தாங்க கிடக்குது. இதெல்லாம் யார் இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சபடி இந்த இருவரும் வெளியே வந்து நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த கூடாரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சேவலை வந்து கையில் பிடிச்சபடியே ஒரு பயங்கரமான ஒரு பெண்ணினுடைய உருவம் ஆக்ரோஷமாக உட்காந்துருக்குதுங்க. அப்படி உட்காந்துருக்கக்கூடிய ஒரு உருவம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சேவலை வந்து கையால் பிடிச்சி அதோட கழுத்து பகுதியை கடிச்சபடி ரத்தத்தை வாய் நிறைய சொட்ட சொட்ட அப்படியே உட்காந்துருக்குதுங்க ஆக்ரோஷமாக. இந்த இருவருக்கும் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய உருவம் நல்லா தெரியுதுங்க. ஆனால் யார் என்னன்றது தெரியல. உடனே இந்த சுந்தரசன் பயந்தபடியே வீட்டுக்குள்ளே போய் முன்வாசல் லைட்டை வந்து போடுறாரு. போட்ட உடனே இவங்களுடைய மனைவியும் இந்த சுந்தரசன் கண்ட காட்சி உடம்பெல்லாம் சிலுக்க வச்சிருச்சு. என்ன நடந்திருக்குன்னா, அந்த பெண்மணி வேறு யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி விற்பனை பண்ணுறதுக்காக வியாபாரத்துக்காக ஒரு கிராமத்துக்கு போனார் இல்லையா, அந்த கிராமத்து பகுதியில் மண்ரோட்டு பகுதியில் ஒரு பார்த்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அதே பெண்ணினுடைய உருவம் தாங்க ஆக்ரோஷமாக உட்காந்துருக்குது. இதை பார்த்த உடனே இந்த சுந்தரசனுக்கு ஃபிக்ஸ் வந்த மாதிரி தாங்க கீழே வந்து அப்படியே இழுத்துக்கிட்டு விழுந்துட்டாரு. இவங்களுடைய மனைவி என்னங்க என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்பயுமே அந்த உருவம் தத்ரூபமாக உட்காந்துருக்குது. ஐயோ என்னுடைய புருஷனை யாராவது காப்பாத்துங்களே அப்படின்ற மாதிரி தாங்க ஓங்கி கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுக ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கதவை திறந்தபடி ஒவ்வொருத்தராக வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு இருக்கும் பொழுதே அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய உருவம் அவங்க கையில் வச்சிருக்கலையா ஒரு சேவலை, அந்த சேவலை பிச்சு குதறி அப்படியே தூக்கி தூர வீசுற மாதிரி தாங்க வீசிருக்குது. வீசின உடனே கருன்னு கத்திட்டு அந்த உருவம் அப்படியே காத்துல கரையிற மாதிரி தாங்க கரைஞ்சிருக்குது. இந்த காட்சியெல்லாம் பார்த்துருக்கக்கூடிய இவங்களுடைய மனைவி கண்ணம்மாள் அப்படியே மயக்கம் போட்டு கீழே சரிஞ்சு விழுறாங்க. இப்படி இந்த இருவருமே, அதாவது இந்த சுந்தரேசன் வந்து ஃபிக்ஸ் வந்த மாதிரி வந்து துடிச்சிட்டு இருக்கிறாரு, இந்த கண்ணம்மாள் மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. வெளியே போகிற கூண்டு எல்லாமே செதறி போய் அந்த பஞ்சாங்கம் கூடாரம் எல்லாமே செதறி போய் கிடக்குது. இவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க துடிச்சு போயிட்டாங்க. அதன் பிறகு இந்த இருவருமே தூக்கிட்டு போய் அவங்களுடைய முகத்தில் தண்ணி அடிச்சு எழுப்பி அதே மாதிரி இந்த சுந்தரேசன் கையில் வந்து ஒரு இரும்பு பொருளை கொடுக்குறாங்க. இரும்பு பொருளை கொடுத்த உடனே அவருடைய வாயில வரக்கூடிய அந்த நுரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்ச நேரத்தில் இந்த இருவரும் இயல்பான நிலைமைக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க. மாறினதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கிட்டுமே நடந்த அத்தனை விஷயத்தையுமே மொத்தமாக போட்டு உடைக்கிறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு காட்டுக்கருப்பு தான் உன்னை வந்து பின்தொடர்ந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. நீ வந்து அந்த கோழியை கொண்டு வந்த இல்லையா, அந்த கோழியோட அந்த கறிக்கு ஆசைப்பட்டு தான் அந்த ஆன்மா வந்து பின்தொடர்ந்து வந்திருக்கும் போல. நீ எதுக்கும் பயப்படாத, விடிய விடிய உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு நம்மளுடைய கிராமத்துலேருந்து பக்கத்து கிராமத்தில் ஒரு கோடாங்கி இருக்கிறாரு. ரொம்ப புகழ்பெற்ற அருளாக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். அவரை போய் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உடனே அதே மாதிரியே விடிய காலை விடிகிற வரைக்கும் இந்த இருவரும் முழிச்சு தாங்க இருந்திருக்காங்க, தூங்காமல் கொள்ளாமல். இவங்களுக்கு ஆறுதலாக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பருமே காத்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரியே மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இந்த சுந்தரேசனுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெய்பர் என்ன பண்ணுறாருன்னா, நானே அந்த கோடாங்கியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக கூட கூட்டிகிட்டு போகிறாருங்க. இவங்களுடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியலங்க, அந்த கோடாங்கியோடைய வீடு வந்து பூட்டப்பட்டிருக்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட விசாரிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஏதோ ஒரு மகா கும்பாபிஷேகம் நடக்குது போல வெளியே ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்துக்காக தலைமை தாங்குவதற்காக போயிருக்கிறாரு. அவர் வரதுக்கு ஒரு 2 நாள் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே இந்த கணவன் மனைவியும் பக்கத்து வீட்டுக்காரரும் சேர்ந்து மொத்தமாக சோகத்தோடையே இவங்களுடைய கிராமத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. அப்படி கிராமத்துக்கு வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலில் போய் விபூதி போட்டுட்டு இவங்களுடைய குடும்பத்தினர் மறுபடியும் இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தான் இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு நான் எப்பயும் போல வியாபாரத்துக்கு போறேமா, இதுக்கு மேலே என்னால் வீட்டில் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சுந்தரேசன் சொல்றாரு. சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க அவங்களுமே. உடனே இந்த சுந்தரேசனும் பைக் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கடந்து தாங்க போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சாலை பகுதியில் எதிர்ப்புறத்தில் முக்கல் புதர்களாக மண்டி கிடக்குது. அதே மாதிரியே எதிர்ப்புறத்தில் வந்து ஏதோ ஒரு நதி ஓடிட்டு இருந்திருக்குதுங்க. அந்த சைடு வந்து இவர் போயிட்டு இருக்கும் பொழுது பின்புறமாக வந்து ஒரு லாரி வந்து இவருடைய வண்டிக்கிட்டே வந்து டக்குன்னு வந்து இடிக்கிற மாதிரி தெரியுதுங்க. அடிச்ச அடுத்த நிமிஷமே அவர் வந்து கீழே போய் விழுகிறாரு. உளுந்த உடனே இவருக்கு வந்து மயக்கம் வந்துருச்சுங்க. அடுத்து என்ன நினைச்சுனே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு தாங்க முழிக்கிறாரு. முழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு மருத்துவமனையில இருந்திருக்கிறாரு. எனக்கு என்ன ஆச்சு, நான் வந்து வண்டியில் போயிட்டு இருந்தேன்,
திடீர்னு எப்படி லாரி என் பின்னாடி வந்துச்சுன்னு தெரியல, என்னை அடிச்சு தூக்குனது மட்டும் தான் தெரியும், எனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு நல்ல வேலை, உங்களை ஏதோ ஒரு நாய் தான் குறுக்க வந்து காப்பாற்றிருக்குது, இல்லை அப்படின்னா உங்களோட உசிரே போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதாவது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு லாரி பின்னாடி வந்துச்சு இல்லையா, அப்படி பின்னாடி வரக்கூடிய அந்த லாரி வந்து ஏதோ ஒரு பிரேக் ஃபெயிலியர் ஆன மாதிரி டக்குன்னு இவர் வந்து மோதுற மாதிரி தெரிஞ்சுக்குங்க. அந்த நேரத்தில் இவருடைய வண்டிக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாய் வந்து உள்ள போற மாதிரி தெரிஞ்சுக்குது. தெரிஞ்ச உடனே இவருடைய வண்டி ஸ்லிப் ஆகி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நதிக்குள்ளேயே போய் விழுந்திருக்கிறாருங்க. அதனால தான் எந்த ஒரு அடியும் இல்லாமல் கீழே விழுந்த அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. இதை யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாரி டிரைவர் தாங்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த லாரி டிரைவருக்கு வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எப்பயும் கூட தான் வண்டியில் வந்துட்டு இருந்தேன், திடீர்னு என்னுடைய வண்டியோட அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கும்போது என் கையை பிடிச்சி யாரும் இழுத்த மாதிரி தெரிஞ்சு, அதனால தான் இவர் மேலே வந்து நான் மோத போயிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, நல்ல வேளை எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை, தப்புஸ்டார் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதன் பிறகு மருத்துவமனையில் இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தைரியமாக கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட சொல்லும் பொழுது, நீ இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், இல்லை அப்படின்னா அந்த ஆன்மாவனை ஏதாவது பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. மறுபடியும் என்ன பண்ணலான்னு முடிவு எடுக்கிறாங்கன்னா, அதே கோடாங்கி போய் பார்ப்போம், நம்மளுடைய நல்ல நேரம் இருந்துச்சு அப்படின்னா அவர் அங்கே தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த கணவன் மனைவி மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர், இந்த 3 பேரும் அந்த கோடாங்கியுடைய கிராமத்துக்கே போறாங்க. இவங்களுக்கு நல்ல நேரம் தாங்க சொல்லணும், அந்த கோடாங்கி அவருடைய வீட்டில் தான் இருந்திருக்காரு. அதாவது அவர் ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகணும்னு சொன்னார் இல்லையா, அந்த வேலையை முடிச்சுட்டு அப்போதாங்க அந்த வீட்டுக்கே வந்திருக்கிறாரு. ஐயா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடியே உங்களை பார்க்க வந்தோம், நீங்க தான் ஏதோ ஒரு கும்பாபிஷேகத்துக்கு தலைமை தாங்க போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, தயவு செஞ்சு எங்களோட உயிரை காப்பாற்றுறது உங்களுடைய கடமை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே அந்த கோடங்கி வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் முதல்ல குடிசைக்குள்ள போய் உட்காருங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் வர்றேன் அப்படின்ற மாதிரி தாங்க கிளம்பி போகிறாரு. அதே மாதிரி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பிறகு அந்த குடிசைக்குள்ளேயே அந்த கோடங்கி வந்து உட்காராரு. உட்காந்து அடுத்த நிமிஷமே அவருடைய உடுக்கை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அடித்த அடுத்த நிமிஷமே இந்த சுந்தரேசனுடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு பெண்ணினுடைய ஆன்மா வந்து இறங்குதுங்க. இறங்கின உடனே பேயாடுற மாதிரி தாங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்குது. யாருமா நீ, எதுக்காகமா இவரை பிடிச்ச, ஏன் இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு இவருக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக உயிரெடுக்க பார்க்குற அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கோடங்கி கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த பெண்ணினுடைய ஆன்மா ஒவ்வொன்றாக பேச ஆரம்பிக்குது. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடிங்க இவருடைய உடம்புல ஒரு பெண்மணி ஆன்மாவாக வந்து இறங்கியிருக்கு இல்லையா, அந்த பெண்ணினுடைய பேர் தாங்க சங்கீதா. இந்த சங்கீதான்ற பெண்மணி வெளியூரை சேர்ந்த ஒரு பெண்மணிங்க. இவங்க காலேஜ் முடிச்சுட்டு வர வழியில் யாரோ ஒரு நபர்கள் வந்து இவங்களை வந்து கடத்திருக்கிறாங்க. அப்படி கடத்தினவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த சுந்தரேசன் வந்து வியாபாரம் பார்க்குவதற்காக ஒரு இடத்துக்கு போய் மண் ரோட்டு வழியாக போனார் இல்லையா, அதே மண் ரோட்டு வழியாக அந்த கார் வந்து நின்றுருக்குது. காரை நிப்பாட்டிட்டு அந்த காருக்குள்ள இருக்கக்கூடிய மர்ம நபர்கள் வந்து அந்த பெண்மணி வந்து கொடுமைப்படுத்தி சீரழிச்சு அங்கேயே அடிச்சு கொண்டிருக்காங்கங்க. அப்படி அடிச்சு கொண்டதுக்கு பிறகுதான் அந்த பெண்ணினுடைய ஆன்மா அதே இடத்துலயே வலம் வந்துட்டு இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணியை அடிச்சு கொள்ளும் பொழுது அவங்களுடைய தலையில ஒரு மரக்கட்டையில 3 ஆணிகள் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டை எடுத்து அடிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த ஆன்மா வந்து இவரை பயமுறுத்தும் பொழுது அந்த பெண்ணினுடைய தலையில அதுவே அடிச்சுக்கிட்ட மாதிரி அந்த காட்சியை வந்து இவருடைய கண் முன்னாடி வந்து நடத்தி காமிச்சிருக்குதுங்க. இப்படி நான் அந்த இடத்துல இறந்து போயிட்டேன், இறந்து போனதுக்கு பிறகு அந்த இடத்த தாண்டி என்னால் வர முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டுட்டேன். நான் அந்த இடத்துல இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய நபர்கள் அந்த வழியில வந்து வர்றதையே தவிர்த்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இரவு நேரத்தில் தனியாக வந்து இந்த வியாபாரி வந்து மாட்டிக்கிட்டாரு. இவர் ஆக்கிரமிப்பு பண்ணி இவர் கூடவே இவருடைய குடும்பத்தோட சேர்ந்தே நான் வந்து வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு இடையூறாக வந்தது தான் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நாய். அதனால தான் அந்த நாயை நான் போட்டு தரேனேன், எனக்கு ரொம்ப பசியும் தாகமாக இருந்துச்சு, அதனால தான் இவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கோழியோடைய ரத்தத்தை வந்து நான் குடித்தேன், என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் இவருடைய உடம்புலேயே வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேசிட்டு இருக்குது. இதை கேட்ட உடனே அந்த கோடாங்கி மறுபடியும் உடுக்கி எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் சில மந்திர வார்த்தைகளையும் உச்சரிச்சுட்டே இருந்திருக்காருங்க தொடர்ந்து. அப்படி மந்திர வாசகங்களை தொடர்ந்து உச்சரிக்க ஆரம்பிச்ச உடனே அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஆன்மா, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன், யாருக்கும் இந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன், தயவு செஞ்சு அதே மண்டோட்டு பகுதிக்கு நான் போயிடுறேன், ஆனால் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்சி கதற ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்துருக்கக்கூடிய அந்த கோடாங்கிக்கும் மனசு கேட்கல. ஏன்னா இந்த பெண்ணினுடைய ஆன்மா பக்கம் ஏகப்பட்ட நியாயங்கள் இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த பெண்மணி வந்து வேற ஒரு வெளியூரை சேர்ந்த ஒரு பெண்மணி, இப்படி வந்து அந்த இடத்துல தான் இறந்து போயிருக்குது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு தெரியுங்க. ஆனால் அந்த பெண்மணி யார் என்னன்றது கடைசி வரைக்கும் தெரியாமல் போயிருக்குது. அதுவே பாவப்பட்ட ஒரு ஜீவனு, அந்த ஆன்மாவை நம்ம எதுவும் அடக்கி வைக்கக்கூடாது, இவருடைய உடம்பை விட்டு மட்டும் போகட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாரு. அதே மாதிரி அந்த ஆன்மா கட்டுப்பட்டு சத்தியவாக்கு கொடுத்துட்டு இவருடைய உடம்பு விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய உடம்பு விட்டு மொத்தமாக நீங்கி இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே இந்த சுந்தரேசன் இயல்பான நிலைமையில மாறி இருக்கிறாரு. மாறின உடனே இவரையும் இவருடைய மனைவியும் பார்த்து அந்த கோடாங்கி என்ன சொல்றாருன்னா, உங்க குடும்பத்துக்கு இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த ஆன்மாவால எந்த ஒரு தொந்தரவும் வராது, நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ஆனா இந்த சம்பவத்துல வந்து உங்களை வந்து 2 முறை வந்து உயிரை காப்பாத்துச்சு இல்லையா, அது வந்து வேற யாருமே கிடையாது, உங்களுடைய வீட்டில் வளர்த்த அந்த பெண்ணு நாய் தான். அந்த நாய் இருக்கும் பொழுதும் உங்களுடைய உயிரை வந்து காப்பாத்திருக்குது, இறந்தது பிறகுமே வைரவரா வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு காவலா இருந்திருக்குது, மறுபடியும் வீட்டில் வந்து ஒரு நாய் எடுத்து வளர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி
இவங்களுடைய குடும்பத்தினர் அந்த கோடாங்கிக்கு நன்றி சொல்லிட்டு மொத்தமாக இவங்களுடைய கிராமத்துக்கு வந்திருக்காங்க. கிராமத்துக்கு வந்ததுக்கு பிறகுதாங்க இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே மனசே நெகிழ்ந்துருச்சு. நம்மளுடைய வீட்டில் வந்து ஒரு நேரம் சோறு தான் போட்டிருப்போம், அந்த சோறுக்கு வந்து நன்றி கடனை காட்டினது மட்டும் இல்லாமல் நமக்காக உயிரையும் விட்டு உயிரோடு இல்லாமல் இறந்ததுக்கு பிறகுமே வந்து நமக்கு வந்து உதவி செஞ்சிருக்குதே, அது எவ்வளோ பெரிய நன்றி உள்ள ஜீவன் அப்படின்ற மாதிரி தாங்க புரிஞ்சிருக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்களுக்கு ஆவிகள்னால அமானுஷங்களால எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு நல்ல விஷயத்தை இவங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்ன செஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டில் இருந்தது அந்த ஒரு நாய் தான். அந்த நாய் குட்டி போட்டு மொத்தமாகவே வந்து இறந்து போயிடுச்சு இல்லையா, இறந்து போய் நமக்கு வந்து எவ்வளவோ உதவி செஞ்சிருக்குது. அதனால நம்ம தெருவில் இருக்கக்கூடிய நிறைய நாய்களை வந்து தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இவங்களுடைய வீட்டிலேயே மொத்தம் 15 நாய்களை வந்து தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்களாங்க. அதுக்கு 3 நேரம் சாப்பாடை போட்டு அதுக்கு உண்டான பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையும் அமைச்சு அதை வந்து நிம்மதியான ஒரு சூழ்நிலையில பார்த்துட்டு இருந்திருக்காங்களாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய காயத்ரிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. அதே மாதிரி இந்த உதவி செய்யக்கூடிய இந்த மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடிய இந்த சுந்தரேசனுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் மற்றொரு திகிலான சுவாரஸ்யமான திகில் நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.